MSP Infotainment. இது உங்க சேனல். This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now it's available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click the below link and install the application. Stop worrying and start buying. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தனலக்ஷ்மியாக வந்தவங்க சுஜிதா. இவங்க 1983 ஆண்டு வெளிவந்த முந்தானை முடிச்சியில் குழந்தையாக நடிச்சிருப்பாங்க. இவங்க குழந்தை நட்சத்திரமாக மட்டுமே 20க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. 1999 ஆண்டு வெளிவந்த வாலி படத்தில் நம்ம தலைக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. சத்தியமூர்த்தியாக வந்தவங்க ஸ்டாலின் முத்து. இவங்க 2011 ஆண்டு வெளிவந்த முத்துக்கு முத்தாக அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2012 ஆண்டு வெளிவந்த செங்காத்து பூமியிலேயில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் 2015 ஆண்டு வெளிவந்த கொம்பன் படத்தில் இவங்க ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இவருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது. மீனாவாக வந்தவங்க ஹேமா ராஜ்குமார். இவங்க 2016 ஆண்டு வெளிவந்த 6வது சினமில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பாங்க. ஜீவாவாக வந்தவங்க வெங்கட் ரெங்கநாதன். இவங்க 2018 ஆண்டு வெளிவந்த செய் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. முல்லையாக நடித்தவங்க விஜய் சித்ரா. இவங்க 2021 ஆண்டு வெளிவந்த கால்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களோட இறப்புக்கு அப்புறம் தான் இவங்களோட படம் ரிலீஸ் ஆச்சு. 2வது முல்லையாக நடித்தவங்க காவியா அறிவுமணி. இவங்க 2022 ஆண்டு வெளிவந்த மிரல் அப்படிங்கிற படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. 3வது முல்லையாக நடித்தவங்க லாவண்யா. இவங்க ரேசர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. கதிரா வந்தவங்க குமரன் தங்கராஜன். இவங்க 2015 ஆண்டு வெளிவந்த இது என்ன மாயம் அப்படிங்கிற படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பாங்க. ஐஸ்வர்யாவை ஃபஸ்ட்டு நடித்தவங்க வைஷாலி தனிகா. இவங்க 2016 ஆண்டு வெளிவந்த கதகளி படத்தில் விஷாலுக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யா ரோலில் 2வதாக வந்தவங்க விஜே தீபிகா. இவங்க 2018 ஆண்டு வெளிவந்த பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. தனாவோட அம்மாவாக வந்தவங்க சுமங்கலி. இவங்க 11 வயசில் நடிக்க வந்துட்டாங்க தெலுங்கு படத்தில். தமிழ் படத்தில் 1976 ஆண்டு வெளிவந்த என்ன தவம் செய்தேன் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணி அறிமுகமானாங்க. 1978 ஆண்டு வெளிவந்த தியாகம் அப்படிங்கிற படத்தில் நாகேஷ் ஐயாவுக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சிகப்பு ரோஜாக்கள்லையும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. தனாவோட அண்ணாவாக வந்தவங்க டேவிட் சாலமன் ராஜா. இவங்க 2015 ஆண்டு வெளிவந்த ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கிற படத்தில் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாங்க. முல்லையோட அம்மாவாக வந்தவங்க சாந்தி வில்லியம்ஸ். இவங்க 12 வயதில் 1970 ஆண்டு வியட்நாம் வீடு அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானவங்க. இவங்க தமிழில் மட்டுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. 1980 ஆண்டு மூடு பனி அப்படிங்கிற படத்தில் பிரதாப் போத்தனுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜென்டில்மேன், பூவே உனக்காக, சுயம்வரம், ஜோடி, வானவில், அந்நியன், சிநேகிதியே, இப்படி எக்கச்சக்கமான படங்களை அடுக்கிட்டே போகலாம். முல்லையோட அப்பாவாக வந்தவங்க எஸ்டிபி ரோசரி. இவங்க 1994 ஆண்டு வெளிவந்த ராஜா மகன் அப்படிங்கிற படத்தில் அடியாரில் ஒருத்தராக இருந்திருப்பாங்க. அதே ஆண்டு வெளிவந்த அமைதி படையில் நடிச்சிருப்பாங்க. பாண்டியன் பிரதர்ஸோட அம்மாவாக வந்தவங்க ஷீலா. இவங்க 2021 ஆண்டு வெளிவந்த அப்பத்தாவை ஆட்டையே போட்டுட்டாங்க அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க யாருன்னா நடிகர் விக்ரந்தோட அம்மா. பாண்டியன் ஸ்டோர்ஸில் வேலை செஞ்ச குமரேசன் மாமாவாக வந்தவங்க நெல்லை சிவா. இவங்க 1995 ஆண்டு வெளிவந்த ஆண் பாவம் அப்படிங்கிற படத்தில் இந்த ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீரியல் ஆக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தரேன். பாய். Thank you.